ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா, இந்த கருணாக்கரை தேவையா பையர் ஒரு 3 ஈவெண்ட் கொண்டு வந்திருக்கான். அந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக ஆகும். ஃபுண்ட் ஈவெண்ட். ஐயோ, ஐபோன்ல அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஹலோ காய்ஸ், கருணாக்கரை தேவையா பையர் ஒரு 3 ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்கான். ரிங் ஈவெண்ட், புண்ட ஈவெண்ட். ரிங் ஈவெண்ட் இடை புண்ட ஈவெண்ட். பாவப்பட்டவன்ட்டு இருந்து நல்ல பைசா உருவானான். தியாவடியா பேக்க விளங்குவாங்களா புண்டச்சி மோனம். வாங்க போய் பார்ப்போம் அது என்ன புண்டை ஈவெண்ட். தியாவடியா பெயர் இந்த புண்டைக்கு பொண்டாட்டிய வாக் அவுட் சம்பாதிக்கலாம்ல. தியாவடியா பெயர் ஈவெண்ட் என்னன்னு பார்ப்போம். தியாவடியா பெயர் விளங்க மாட்டான். ரிங் ஈவெண்ட் பேராகத்தான் சித்துறானா. அது என்ன பேர் போட்டிருக்கு? ஓஜிமன் M590 ரிங். தியாவடியா பேக்க கன் பவரை பார்த்தா சித்துறானா. இது என்ன புண்டன்னே தெரியல. பைக்கு புண்டம் தேவையப்ப ஏசிவே. இது கண்டு பேரு வேற மாந்துட்டு போயிடுவேன். கண்டு பேர் என்னது? M590. பவரை பார்த்தா செத்துருவேன். டபுள் ஆர்மர் பவரம், ரீலூட் ஸ்பீடாம், ரேஞ்சு மைனஸாம். தியாவடியா பேக்க பைசா விடுவான்னு நல்லா விடுவானாம் புண்டச்சி மோனம். இந்த பொழப்புக்கு அவன் பொண்டாட்டிய வாக் அவுட் ஆகிட பைசா கிடைக்குமா? தியாவடியா பே கன்னு லுக்கை பற்றிலாம் நாயா ஓனாயான்னு தெரில. கிறுக்கு புண்டா மோனம். என்ன குதிலாம் கேமில் கொண்டு வரணும். இது என்ன நாய் பைக்கு. தியாவடியா பேக்க பைக்கு புண்டைய பண்ணலாம். தியாவடியா பேக்க நேர புண்டை. இதெல்லாம் பார்க்கணும்னு டவுன்லோடு கூதி கூட அடிக்கலை. அது என்ன புண்டன் பார்க்க தியாவடியா பேக்க கேமை நார் அடிச்சிருக்கணும். பேகு புண்டே நாய். என்ன புண்டன்னே தெரில. நாயா ஓனாயான்னே தெரில. திருக்கு குயிமோனா. அடுத்தாலும் உள்ளே வந்து பார்த்தோம்னா அங்கே என்ன புண்டை இருக்குன்னு பார்ப்போம். STACT நாய் புண்டை தான் தியாவடியா பேக்க. இதெல்லாம் பார்க்கணுன்னு தலைவிதி புண்டை. சரி, ஏசிஐடி கையில் எடுத்து பார்ப்போம்னு பார்த்தா ஊம்பிட்டு இருக்கு. தியாவடியா பேக்க ஆர்மர் பவர், கூதி பவர் புண்டச்சி மோனுவ. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, நம்மளால எடுக்கதான் முடியாது. சும்மா போட்டு கறக்குவான்னு எல்லாருடையும் போட்டு கறக்கிட்டு இருக்கேன் வேற வழி இல்லாம. எவ்வளோ நேரம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு லைக்கோ பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ ஹிட் ஆகுமான்னு தெரில. ஹிட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் வந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கோ போட்டு விட்டுடுங்க. அது போதும். சரி, நேரம் இப்போ வீடியோக்குள்ளே வரும். ரொம்ப போட்டு கறக்கிட்டே இலக்கணம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு தெரியாம. இவனானா விளங்க மாட்டானா. பைசாய் உருவினவரும் பைசாய் பார்த்தவரும் கருணாகரன் விளங்கா லவடைக்க பால் உண்டாமோ. சரி, இப்போ அடுத்த இவன்ட்டுக்கு வருவோம். அவங்க என்ன புண்டை பண்ணியிருக்கானோன்னு பார்ப்போம். இந்த மண்டல் தான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானோ. அந்த மாஸ்க்கு தான் நல்லா இருக்கு அப்படிங்கானோ. இந்த செகண்ட் பண்டலுக்கு இந்த பண்டல் தான் நல்லா இருக்கு. அதுக்கு 120. நல்லா பண்டலுக்கு 150. வேற நல்லா இருக்கு. ஒரு ட்ரோகன் இருக்கு, பாட்டு ட்ரோகன்னு, ஒரு காரு, என்னதுப்பா எம்சினி கார்டு, ஒரு கத்தி கிடக்கு. வேறெல்லாம் இட்ட ஐட்டம் தான். இந்த ட்ரெஸ் ஆனால் நல்லா இருக்கு. அந்த செகண்ட் பண்டில் 120 எடுத்தா ஒருத்து தான். ஆனால் இந்த தேவையா பேருக்கு தரமாட்டான்ல. பைசா கொடுத்து பழகிட்டேன்னா வாங்கிக்கிட்டே இருப்போம் புண்டச்சி மோவன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, இப்போ நேர கதைக்கு வரும். என்ன செய்யான்னு வேற எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். 5 ஸ்பின்னு 90 டைமனா. இதுல என்ன இருக்கு? அந்த புண்டைய 100 டைமண்ட்ல கொடுத்துரு. வேறு கண்ணு 10 ஸ்பின் எவ்வளோ? 150. இப்போ 2 வந்து முடிஞ்சு அடுத்த வந்து தரும். இது என்ன அமௌண்ட்டு கூதி கறங்கிட்டு இடங்க புண்டச்சி மோகன் டிஸ்கோ டான்ஸ் கணக்கா. தியாவடியா பே கரீனா. இதெல்லாம் கரீனாவின் லீலைகள் தான். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் யாராலுமே தடுக்கவே முடியாது. தியாவடியா பே பைசா ஆவலத்தையும் வருவோம். நம்மளால எடுக்க தான் முடியாது. சும்மா போட்டாவது பார்ப்போம்.
மக்களே நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எடுக்கவே எடுக்காதிய வேஸ்ட்டு. அதுக்கு நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ஏதாவது இதை போட்டு எடுத்துட்டா கேக்கு நல்லா ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. இது என்ன இளவு குதிக்கால் அதெல்லாம் லெஜெண்டரி ஐட்டத்தில் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்கேட் போர்டு இந்த குதி ஸ்கேட் போர்டு புண்டை. சரி இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் இருக்க வரைக்கும் தரினாக்கு நல்ல பைசாவான் நல்லாவே சம்பாதிச்சுட்டு போவான். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும். சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது இந்த நண்பன் பணக்கார அரவி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். டாட்டா பை பாய் சி யூ பாய். அதெல்லாம் படுத்து வராங்க இருக்கெல்லாம் பைசாயை போட்டு செலவிச்சுட்டு இருக்காது. நல்லா வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்